கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. அதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஆஃபீஸில் எல்லாருமே வேலைக்காக போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ நிறையா பேர் இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் ஆயிட்டாங்களாம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இருந்தாங்களாம். அவங்க மேனேஜர் ரூமில் போயிட்டுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்களா, எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, நான் உங்களுக்கு வேலை தரோம். அது என்ன வேலைன்னா, ஒரு குட்டி நீங்கள் போய் சொல்லணும் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு 1 lakh சம்பளம் தரும் அப்படின்னாங்களாம். அதுக்கு சொன்னாங்களா, சார் சார் நாங்கள் போய்லாம் சொல்ல மாட்டோம் சார், நாங்கள் ட்ரூ கிறிஸ்டியன் சார் அப்படின்னாங்க. உங்களுக்கு நான் 1 lakh சம்பளம் தரேன், அது நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம் அப்படின்னாங்க. இல்லை சார், நாங்கள் கிறிஸ்டியன் சார், நாங்கள் எப்போவுமே உண்மையாக தான் இருப்போம் சார் அப்படின்னாங்க. ஏஞ்சி அவங்க எழுந்து அந்த ரூம் விட்டு வெளில போகும்போது மேனேஜர் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாங்க. என்ன சார் கேட்கும்போது, இந்த மாதிரி ஆளை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இந்த வேலைக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். பார்த்தீங்களா, இப்போ கூட நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஏற்படுத்திருக்காரு. அதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. உண்மையா இருங்க, பரிபூரண ஏசப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.